ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இயக்குனர் சிறுத்தை சிவாவோட இயக்கத்துல நடிகர் சூர்யாவோட நடிப்புல ஸ்டூடியோ கிரீனோட பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்புல இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் ஹங்குவா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம். இந்த படத்தோட கதை அப்படின்னா, ஒரு போர் வீரன் தன்னோட குலத்தையும் தன்னோட இடத்தையும் காப்பாத்துறதுக்காக போர் புரிகிறான். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு வீரனோட கதை தான் இந்த ஹங்குவா. இத முழுக்க முழுக்க ஒரு 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 ராபின்குட் மாதிரி ஒரு படமா ஃபுல்லா கொடுக்காம, அண்ட் ஒரு இப்ப இருக்கிற காலமும் 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த காலமும் வெவ்வேறு காலங்கள்ல காமிக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் வெவ்வேறு 2 கதாபாத்திரங்கள்ல சூர்யா வந்து ரொம்பவே சூப்பராகவே நடிச்சு இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். படத்தோட கதை ஒன்லைனர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஆராய்ச்சி மாதிரி ஒண்ணு யாரோ ஒரு முகம் தெரியாத மனிதர் ஒருத்தர் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட சோல்ஜர் எல்லாம் காமிக்கிறாங்க, பட் அவன் யாருன்னு நமக்கு காமிக்கப்படவில்லை. அப்படியே ஒரு சின்ன பிள்ளைங்களை வச்சு அவங்களோட அந்த பிரெயின்ல இருக்க பழைய மெமரிஸ் எல்லாமே வெளியில எடுத்து ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரு பையன் தப்பிச்சு வெளியில ஓடிடுறான். அவனை விரட்டுறாங்க அவனோட குழு. அந்த குழு வந்து அந்த பையன் வந்து சூர்யாவை பார்த்துட்டு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கான். சூர்யாவுக்கும் அவனை பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு ஞாபகம், ஒரு ஈர்ப்பு, பாசம், லவ் ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கு. இவங்களுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்றதான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையுமே. இப்போ இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு மைனஸ் அப்படின்னு எனக்கு எதுவும் தோன்றவே இல்லை இந்த படத்துல. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சூர்யா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2.5 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு படம் அவருக்கு ரிலீஸ் ஆகுது. ரொம்பவே எஃபெக்ட் போட்டிருக்காரு, ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. உடலாலையும் மனசாலையும் அவர் நடிப்பாலையும் பல இடங்கள்ல அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னும் போது இந்த படம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. சிறுத்தை சிவா தொடர்ந்து நிறைய படங்களை கொடுத்துட்டு இருந்தவருக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, அவருக்கு ஒரு வெற்றி வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல தான் அவரும் இருந்தாரு. ஆல்மோஸ்ட் சூர்யா சார் வந்து அந்த மாதிரி ஒரு கட்டத்துல இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் இணைஞ்ச ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் வந்து பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹியூஜ் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னா என்ன கேட்டா நான் பர்சனலி சொல்லுவேன். இந்த படத்துல எனக்கு அடுத்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்துல அமைக்கப்பட்டிருக்க சிஜி ஒர்க்ஸ் வந்து அண்ட் பயங்கரமா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா வந்து வில்லனும் சூர்யாவும் மோதுற அந்த காட்சிகள் எல்லாமே பிரம்மாண்டத்தோட உச்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு காட்சி தமிழ் சினிமால வந்தது இல்லை, இனிமேல் வரப்போற காலங்களையும் வருமா அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருந்துட்டு இருக்கு. அதுலயும் எனக்கு குறிப்பா பிடிச்சது அந்த ஒரு குழந்தைய ஒரு முதல்ல கொலை பண்ண போகும்போது வந்து சூர்யா அவர்கள் வந்து ஃபைட் பண்ணாது சிஜி. எஸ், அப்கோர்ஸ் அது சிஜி, பட் அது சிஜி இல்லை அப்படின்ற லெவலுக்கு அவன் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்திருப்பாங்க. அதுவும் இந்த முதல்ல கொண்டுட்டு இப்படி தூக்கி போடும்போது டைவ் அடிச்சு முதல்ல வர்ற காட்சிகள் எல்லாம் சும்மா பயங்கரமா இருக்கும். அது மாதிரி கிங் ஆஃப் ஹங்குவா வந்து நமக்கு இன்ட்ரோ பண்ற சீன் காமிக்கும் போது நம்ம அப்படியே புல்ல அரிச்சு அப்படியே நம்மள அப்படியே நமக்கு தோன்ற மாதிரி ஒரு சீன், ஒரு உணர்ச்சியை நமக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு டிஎஸ்பியோட பிஜிஎம் வந்து பயங்கரமா ஒர்க் ஆயிட்டு இருக்கும். பாடல்கள் 3-4 பாட்டு அண்ட் எல்லாமே வந்து திரும்ப திரும்ப நம்ம கேட்கிற ராமு கொண்ட பாடல்கள். குறிப்பா ஹங்குவா ஃபைட் பண்ற காட்சிகள் ஆகட்டும், ஹங்குவா பின்னாடி இருக்கிற பின்னணி இசை எல்லாமே இப்படி ஒரு இசை பிரம்மாண்டம். இந்த சிறுத்தை சிவாவோட தொய்வில்லாத ஸ்கிரீன் பிளே, சூர்யாவோட ஹார்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஆக்டிங் அண்ட் டிஎஸ்பியோட அந்த மேல் இருக்கிற பின்னணி இசை எப்படின்னு இது 3மே படத்தை தூக்கி நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டோட படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த படம் வந்து 2 பாகமா நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாகத்துல வர்ற அந்த வில்லன் வந்து இறந்து போனோடனே செகண்ட் பார்ட்ல யார் வில்லனா வருவான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கும் பொழுதுதான் அந்த கேரக்டரை வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து பல பேருக்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பல பேர் கேட்டுட்டே இருந்தாங்க, நீங்க எப்ப சேர்ந்து நடிக்க போறீங்க அப்படின்னு. அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, நாங்க நல்ல கதைக்களம் அமைந்தால் நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படங்களை நடிப்ப முடியும். அப்படி ஒரு கேரக்டர் அவங்க 2 பேருக்குமே வந்திருக்கு அப்படின் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் எதிர்மறையான ஒரு கேரக்டர், வில்லன் ஒருத்தன் ஹீரோ அப்படின் போது அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அதுவும் அந்த படத்தோட காமிக்கப்படுற அந்த ஒரு போஸ்ட் கிரிட்டிக் சீனில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹாலிவுட் படம் நம்ம பார்க்கும்போது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வருது அப்படின்னு, அது மாதிரி இதையும் எடுத்துக்கலாம். அந்த காட்சி பார்க்கும்போது நம்ம விக்ரம் படத்துல சூர்யாவோட இன்ட்ரோ சீன் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் காமிக்கும் போது என்ன மாதிரியான கூஸ்பம்ஸ் கிடைச்சிச்சோ நமக்கு, அதே மாதிரியான கூஸ்பம்ஸ் திரையரங்கள்ல ஓரமா அடிச்சு தெறிக்க விட்டாங்க சூர்யாவோட ரசிகர்கள் எல்லாருமே. அந்த வில்லனோட கேரக்டர் ரசிகர்களும் துள்ளி குதிச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து வழக்கமா நான் சொல்ற ஒரு படம் தான். நம்ம வழக்கமா
பழங்காலத்துல ஆதி காலத்துல நடக்கிற போர்கள் எல்லாமே வந்து மண்ணுக்கு இல்ல பெண்ணுக்கு இல்ல பொண்ணுக்கு இது மூணுக்கு தான் நடந்திருக்கு. இங்கும் அதேதான். பட் அதே வந்து கொஞ்சம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து பிரமிப்போட பிரம்மாண்டமா காட்சிகளை நமக்கு காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸும் தொழில்நுட்பமும் நமக்கு ரொம்ப அழகாவே காமிச்சிருக்கு. எந்த ஒரு இடத்துலையும் இது சிஜி மூலமா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க அதுல போடுற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அந்த அளவு நுணுக்கமா பார்த்து ஒரு இதுவா செதுக்கி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம பாராட்டணும், கண்டிப்பா நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த மாதிரியான படங்கள் நம்ம அப்ரிஷியேட் பண்ணாதான் இன்னும் வர்ற இளம் இயக்குனர்கள் இந்த மாதிரி பிரம்மாண்டமான படங்கள் எடுப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு படத்தை கூட சூர்யா சார் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டெஃபினட்டா நம்ம எல்லாருமே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு தரமான சிறப்பான ஒரு படம். அண்ட் எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய படம். படத்துல நிறைய போர்கள் ரத்தங்கள் சிதறுது அப்படின்னு பொழுது இது குடும்பமா நீங்க பார்க்க முடியுமா அப்படின்னு என்ன கேட்டா டெஃபினெட்லி நாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய போர் படங்கள் என்றாலே அப்படித்தானே. ஸோ நிறைய ரத்தங்கள் சிந்துற காட்சிகள்லாம் எக்கச்சக்கமா இருக்கும் படத்துல. ஸோ ஃபேமிலிஸோட வி டோன்ட் வாட்ச் திஸ் மூவி அப்படின்னா என்னோட பர்சனலான கருத்து. பட் என்னோட இன்னொரு பர்சனலான ஒரு மைனஸா அந்த படத்துல நான் பார்த்தது வந்து சூர்யாவுக்கு பழைய நினைவுகள் வருது அப்படின்ற மாதிரி ஒரு காட்சிகள் நமக்கு காமிக்கப்பட்டாலும் அது எப்படி வருது, அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத வந்து இன்னும் தெளிவா சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. டெஃபினட்டா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சில இடங்கள்ல வந்து காட்சிகளை கட் பண்ணிருக்கலாமோ. எக்ஸாம்பிள் சொல்ல போனா முதலையோட சண்டை போடுற காட்சியை வந்து அவங்க கட் பண்ணிருக்கு தூக்கிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் எங்க இடத்துல போரோ தொய்வோ இல்லை, இருந்தாலும் அதை கட் பண்ணி ட்ரிம் பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்குமோ டைம் அப்படின்ற மாதிரி என்னோட பர்சனலான கருத்து தான் அது. நான் ஒன்றும் பெரிய துகார் இல்லை எப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்றதுக்கு. பட் பர்சனலி எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் நம்ம பார்க்கறது ரொம்ப அபூர்வம். இனிமேல் நம்ம பார்ப்போமான்றதுலாம் நிஜமா இந்த படத்தை பொறுத்து தான் இருக்கு. பட் இந்த படம் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படம் அப்படின்றால எந்த டவுட்டும் இல்லை. டெஃபினட்டா தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.